டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் குரூப் ஒர்க்கு தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் பயத்தோடையும் இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்டாகவும் இருப்பீங்க, சில பேர் டிப்ரெஷனுக்குள்ளே போயிருப்பீங்க. எல்லாம் ரிலாக்ஸாக இருங்க. அந்த டிப்ரெஷன், அந்த டென்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து மறந்துடுவோம். எக்ஸாம் போகும்போது ஒரு சில விஷயங்கள் மிஸ்டேக்காக பண்ணிடுவோம். அது நம்மளை வந்து எக்ஸாம் ஹாலில் இன்னும் டென்ஷன் ஆக்கிரும். அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்டை பிரிண்ட்டு போட்டு வச்சுருங்க. இன்றைக்கி பிரிண்ட்டு போட்டு இது வரைக்கும் பிரிண்ட்டு போடலனா கூட காலையில் போய் பிரிண்ட்டு போட்டு வச்சுருங்க. மொதல் வேலையை அதை பண்ணிடுங்க. நம்ம வந்து கடைசி நேரத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த டைமில் வெப்சைட் ஒர்க் ஆகணும், சம் இஷ்யூஸ் இருக்கும். இந்தமாரி பிரச்சனைலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா இப்போயே போய் பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென், அது 2 வாங்கி வச்சுக்கோங்க. 2த்தையுமே நல்லா எழுதி பார்த்துருங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், அந்த பென் வந்து ஸ்மூத்தாகிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை நல்லா கிரிக்கிடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லைனா புது பெண்ணாக கொண்டு போய் ஷேட் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படி ஒரு கீறிடும். பேப்பர் சில டைம் வந்து கீறும், அதுக்கப்புறம் வந்து நான் கரெக்டாக விழுகாது. இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடியே போகணும். இது நமக்கு தெரிஞ்சது தான். நமக்கு வந்து 8:30க்கு அங்கே இருக்கணும். 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே நம்ம அங்கே இருக்கலாம். அங்கே உள்ளே ரீச் ஆகிடணும். அதுக்கப்புறம் 9 to 9:30க்குள்ளே வந்து அங்கே நமக்கு வந்து அதுக்கப்புறம் அலோட் பண்ண மாட்டாங்க. 9 மணிக்கு அப்புறம் அலோட் பண்ண மாட்டாங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் போகும்போது ஒரு ஆதார் கார்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஒரிஜினல் ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு, ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி வந்து கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரூஃப் மாதிரி. சப்போஸ் வந்து எக்ஸாம் நடத்துகிறவங்க வந்து நம்மளோட அந்த ஹால் டிக்கெட் வந்து கிளியராக இல்லை, நம்மளோட ஃபோட்டோ கிளியராக இல்லை அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம அந்த ப்ரூஃபை நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோ, ஒரு ஒயிட் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஒரிஜினல் ஆதார் கார்டு, இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேக் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. நம்ம பேக் எடுத்துகிட்டு போகிறதுனால ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறதில்ல. நம்ம மொபைலையும் அதில் போட்டு வச்சுக்கலாம். அதனால் வந்து இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து வாட்டர் பாட்டில் எதுவும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் அங்கே வச்சு யூஸ் பண்ணாலும் நம்ம எக்ஸாம் பேப்பரில், கொஷின் பேப்பரில் ஏதாவது ஃபில் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அது யாரும் எடுத்துகிட்டு போக வேணாம். அதே மாதிரி நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்கி இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். கொஷின் பேப்பர் வாங்கினோடனே எல்லா பேஜும் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா, அதுக்கப்புறம் எல்லா பேஜ் நம்பர்லாம் கரெக்டாக தான் இருக்கா, ஏதாவது பேஜ் விட்டு போயிருக்கா, அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு போகிறது, அங்கே நின்று சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருந்ததுன்னா அங்கே உள்ளவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிவிடுங்க. தனியாக உங்களுக்கு டேபிள் வேணும் அப்படின்னா கூட அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறது வந்து 30 மினிட்ஸுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. 2 செகண்ட்ஸ் பெல் அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரத்துக்கும் வந்து ஒரு பெல் அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னே வந்து எக்ஸாம் முடிகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு பெல் அடிக்கும். அதேமாதிரி எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு லாங் பெல் 5 செகண்ட்ஸுக்கு வந்து அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதேமாதிரி வாட்சும் வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை மணி நேரம் நீங்கள் எழுதுறீங்க, எத்தனை மணி நேரம் வந்து பேலன்ஸ் இருக்குது, அதை வந்து அப்பப்போ பார்த்துக்கோங்க. நான் எப்படி பிளான் பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ், அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ், அப்புறம் மேக்ஸ், இதெல்லாம் வந்து தெரிஞ்ச கொஷின்லாம் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தெரியாத கொஷின்ஸ் வந்து தமிழ்லையும் ஜிஎஸ்சியும் பார்த்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸை வந்து முடிக்கிற மாதிரி அப்படி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கான ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களை வெளில அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அங்கே ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னாலும் வந்து நீங்கள் அது அப்போஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெளில வர முடியாது, அதையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது, அங்கே வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயமும் வந்து அங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்மோக் பண்ணக்கூடாது, அங்கே போய் ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் நல்லபடியாக பேசி, கொஞ்சம் நேக்காக பேசி அவங்கள்ட்ட காரியத்தை சாதிச்சுக்கோங்க அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து நீங்கள் அங்கே எக்ஸாமுக்கு வரவங்கள்ட்ட வந்து, அதாவது உங்களோட இன்விஜிலேட்டர்கிட்ட வந்து கொஞ்சம் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவர் ஏதாவது கோபத்தில் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக பேசி அதை சரி பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபட்டோம்னா அது நமக்கும் டென்ஷன் தான். அதே மாதிரி ஈடுபடக்கூடாதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணிடாதீங்க. அதையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த விஷயமும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் சரியாக எழுதாமல் அந்த
ஆன்சர் ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா 3 வருஷம் உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. விடைகளுக்கு வந்து தேவையில்லாத வந்து குறியீடுகள் ஏதாவது கொடுத்தீங்கனாலும் அதுக்கும் உங்களை 3 வருஷம் வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து 3 வருஷம் எக்ஸாமுக்கு வந்து இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணலான்னா உங்களை வந்து 3 வருஷம் பேன் பண்ணுறதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து எந்த வித செயல்களையும் ஈடுபற்ற வேண்டாம். அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு எல்லா ரூல்ஸும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த வித மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் பதட்டத்தில் எந்த வித மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வந்து இந்த 3rd பாயிண்ட்டை வந்து நல்லாவே படித்து பார்த்துக்கோங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், சப்போஸ் உங்களுக்கு ஹால் டிக்கெட் கிளியராக இல்லைனா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஹால் டிக்கெட்லேயே போட்டிருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸாக போங்க. கொஞ்சம் முன்னாடி 8:30க்கு அங்கே போய் ரீச் ஆகிடுங்க. காலைல நல்லா சாப்பிட்டுக்கோங்க, நல்லா தூங்குங்க. நல்லா ஒரு 8 to 9 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லாவே தூங்குங்க. உங்களுக்கு தூக்கம் பிடிக்காதுன்னா வந்து ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. அன்னைக்கு போய் எதுவும் படிச்சுட்டு இருக்க வேணாம். உங்களுக்கே எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் வந்து ஒரு நண்பனாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா பண்ணுங்கள்.